Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 9 differential equation exercise 9.5 la question number 1 வந்து பார்க்குறோம். So இதில் என்ன கொடுத்துருக்காங்களா, for each of the differential equation given in exercises 1 to 12 find the general solution. So first sumல இருந்து 12th sum வரைக்கும் general solution வந்து நம்ம find out பண்ணணும். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இது வந்து எப்போ வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம் சால்விங் வந்து பாருங்கள். ஸோ கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் இன்னும் பார்க்கணும். டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிக்யூ ஈக்குவல் டு கியூ இந்த ஃபார்மெட்டில் வரணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் P இருக்கிற இடத்துல we have 2 and Q இருக்கிற இடத்துல we have sin x. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும், இ டு த பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ், அதாவது இ டு த பவர் இன்டகிரல் 2 இன்டூ டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி e to the power 2 வெளியில் வந்துடும், dx இன்டகிரேட் பண்ணோம்னா x வந்துடும். ஸோ e to the power 2x தான் வந்து e power 2x தான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்போம். அதாவது y into integrating factor equal to integral q into integrating factor into dx plus c வந்து வரும். ஸோ இங்கே y அப்படியே வந்துடும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் e பவர் 2x ஈக்குவல் டு இன்டகிரல் q வந்து sin x இன்டூ e பவர் 2x dxனு வந்து நம்மளுக்கு வரும் ப்ளஸ் c. ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். இதை வந்து நான் I1 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ சால்விங் I1. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது, ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கா, u இன்டூ வி. ஸோ இன்டகிரல் u இன்டூ வி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u இன்டகிரல் வி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் u இன்டூ இன்டகிரல் வி டிஎக்ஸ் த ஹோல் டிஎக்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எதை வந்து யூன்னு எடுத்துப்போம், எதை வந்து வீன்னு எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தா ஐலேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஐலேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா தான் வந்து எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இங்கே வந்து யூன்னு நம்ம எடுத்துக்க போகிறது சைன் எக்ஸ் அண்ட் வீன்னு எடுத்துக்கிறது இ பவர் 2x. ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே I1 இஸ் ஈக்குவல் டு யூ வந்து sin x இன்டகிரல் e பவர் 2x dxனு வரும் மைனஸ் இன்டகிரல் d பை dx ஆஃப் sin xனு வரும் இன்டூ இன்டகிரல் e பவர் 2x dx த ஹோல் dxனு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ sin x வந்து அப்படியே இருக்கட்டும், இன்டகிரல் e பவர் 2x பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரும், இ பவர் 2x தான் வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் நம்ம போடுறோம் மைனஸ் இன்டகிரல் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் இஸ் காஸ் எக்ஸ் இன்டூ அண்ட் இன்டகிரல் இ பவர் 2x இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டூ இ பவர் 2x பை 2 வந்துடும் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, இந்த 2 வந்து இருக்கா. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க 2வை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு 1/2 sin x into e power 2x வந்துடும் மைனஸ் 1/2 வரும் இன்டகிரல் cos 2x into e power 2x dxனு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ திருப்பியும் இங்கே வந்து பார்த்தோம்னா we are having in product form. ஸோ அப்போ திருப்பியும் வந்து we have to do uv method இந்த ஃபார்முலாவில் திருப்பி அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த I1 அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி கிடச்சிருக்கா. ஸோ நான் 1/2 வெளியில் எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டேன் தனியாக. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் திருப்பியுமே 1/2 sin x இன்டூ இ பவர் 2x வந்துடும் மைனஸ் 1/2 இருக்குது
திருப்பியுமே இது வந்து இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அப்போ u இன்ட்டு v ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா u integral v, u வந்து இங்கே என்னது cos x. ஸோ cos x integral e power 2x dx வந்துடும் மைனஸ் integral d by dx of uல u வந்து cos x integral e power 2x dx the whole dxனு வந்து வரும். அப்படியே அந்த ஃபார்முலாவே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 sin x into e power 2x வந்துடும் மைனஸ் 1/2 அண்ட் cos x into e power 2x by 2 வந்துடும் மைனஸ் இன்டகிரல் cos x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு sin x வரும், அதாவது மைனஸ் sin x வந்து வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும், sin x வரும் இன்ட்டு e power 2x by 2 வரும் dx. ஸோ இங்கே I1 is equal to 1/2 sin x into e power 2x வரும் மைனஸ் 1/2 வந்துடும். இங்கே 1/2 into cos x into e power 2x plus 1/2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா sin x into e power 2x dxனு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இங்கே வந்து என்ன இருக்குது sin x into e power 2x dx. இது வந்து என்னது இன்டெக்ரல், இது வந்து I1. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து இதுக்கு பதிலாக நான் வந்து I1ன்னு நான் போடலாமா? ஸோ I1 is equal to 1/2 sin x into e power 2x minus 1/2 வந்துடும் 1/2 cos x into e power 2x plus 1/2 into I1 அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன் அண்ட் ப்ளஸ் சி. இப்போது நான் இந்த மைனஸ் 1/2 இருக்குல்ல, இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஸோ I1 is equal to 1/2 sin x into e power 2x minus 1/2 1/2 1/4 cos x into e power 2x minus 1/4 I1 plus c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த மைனஸ் 1/4 I1 இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ I1 ப்ளஸ் 1/4 I1ன்னு வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1/2 sin x into e power 2x minus 1/4 cos x into e power 2x plus c அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம், அதாவது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஸோ 4 I1 ப்ளஸ் I1 வந்துடும் ஈக்குவல் டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 4 வந்து டினாமினேட்டரில் கொண்டு வரணும், அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறேன், இல்லைனா மல்டிப்ளை டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ அப்போ 2 sin x இன்ட்டு இ பவர் 2x வந்துடும். இங்கே வந்து 4ன்னு வந்து எனக்கு வரும் மைனஸ் 1/4 cos x into e power 2x plus c அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 1/4 வெளியில் எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன வரும் 5 I1/4 வந்துடும். இங்கே வந்து 1/4 வெளியில் எடுத்தேன்னா 2 sin x into e power 2x minus cos x into e power 2x plus c வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ பவர் 2xயும் வெளியில் எடுக்கிறேன். ஸோ 5 I1/4 ஈக்குவல் டு இ பவர் 2x by 4 இன்ட்டு 2 sin x இன்ட்டு 1 வந்துடும் மைனஸ் cos x இன்ட்டு 1 ப்ளஸ் c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் 4 இருக்கா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது கேன்சல் ஆகிடும் 4, அதனால் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 5 I1 இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x இன்ட்டு 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். இந்த 5 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ I1 will be equal to e power 2x by 5 into 2 sin x minus cos xன்னு வந்து வரும் ப்ளஸ் சி.
இது வரைக்கும் நம்மளுக்கு I1 கிடச்சிருக்கா. இப்போ இந்த I1 எடுத்து நம்ம அந்த ஈக்குவேஷனில் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை தான் I1ன்னு எடுத்திருக்கேன்ல, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். So y into e power 2x is equal to e power 2x by 5 வந்திருக்கு into 2 sin x minus cos x plus c அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த e power 2x e power 2x cancel ஆகிடும். y equal to 1 by 5 into 2 sin x minus cos x plus இந்த e power 2x இந்த பக்கம் தானே வரும், அப்போ கேன்சல் ஆகல. இப்போ இங்கேயும் அதே மாதிரி வரும்ல, அப்போது c இங்கே c பை e power 2xன்னு வந்து இருக்கும். அப்போது இங்கே c இன்ட்டு e power minus 2xன்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது இது எப்படி கேன்சல் ஆகும், இந்த e power 2x நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், ரைட் சைட் கொண்டு வரும்போது அது டினாமினேட்டரில் வந்துடும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கேயும் நான் கொண்டு வரணும்ல, அதனால தான் c பை e power 2xன்னு எழுதியிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா dy by dx plus 3y equal to e power minus 2x. ஸோ இப்போ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்ப்போமா. dy by dx plus py equal to q. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது பியோட பிளேஸில் 3 இருக்குது அண்ட் கியூவோட பிளேஸில் e power minus 2xன்னு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும், which is e power integral p dx. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், e power integral 3 dxன்னு வந்து வரும், which is e power 3xன்னு அர்த்தம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதுதான். ஸோ இப்போ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டூ integrating factor dx plus c. ஸோ அப்போ y into integrating factor என்ன கிடச்சிருக்கு, e power 3x equal to integral q வந்து என்னது e power minus 2x into e power 3x dx plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ y into e power 3x இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போனா e power minus 2x plus 3xன்னு வந்துடும் dx plus c. ஸோ y into e power 3x is equal to e power x dx plus cன்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா y into e power 3x equal to e power x plus cன்னு வந்து வரும். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது y equal to e power x by e power 3x plus c by e power 3xன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ y equal to இங்கே வந்து என்ன வந்துடும், e power x minus 3xன்னு வந்துடும் ப்ளஸ் c into e power minus 3xன்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ y equal to e power minus 2x plus c into e power minus 3x. இதான் வந்து ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் dy by dx plus y by x is equal to x square கொடுத்துருக்காங்க. ஸோ dy by dx ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்னது, ப்ளஸ் p of x into y. நான் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த சம்முக்கு எழுதுகிறேன் அப்படின்னா இங்கே yயும் இருக்குது எக்ஸும் இருக்குது. ஸோ நம்ம p of x மட்டும் தான் எடுத்துப்போம், அதாவது எக்ஸ் டேர்மை மட்டும் தான் எடுத்துப்போம். அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே எழுதுகிறேன் ஈக்குவல் டு q. ஸோ இப்போ p இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து 1 by x தான் வந்து இருக்குது. 1 by x எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கிறோம், y எழுதலை. y அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 1 by x தான். அண்ட் q is equal to x square. ஸோ வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு e power integral p dx. ஸோ e power integral 1 by x dxன்னு வந்து வரும். ஸோ அப்போ இதை வந்து பார்த்தோம்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் dx by x. So which is e power வந்து log xன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும், log x. ஸோ ஈயும் அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அண்ட் log வந்து போயிடும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வில் பி x. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டூ
integrating factor the whole thing dx plus c வந்து வரும். So y into integrating factor x is equal to integral q வந்து x square into x dx plus c வந்து வரும். So இது வந்து எப்படி எழுதுவோம்? So yx is equal to இங்க x cube dx plus c வந்து வரும். So yx is equal to integrate பண்ணோம்னா x to the power 4 by 4 plus c வந்து நம்மளுக்கு வரும். So இதுதான் வந்து final answer for third question. Next வந்து நம்ம fourth question வந்து பார்க்கலாம். So fourth question வந்து பார்த்தோம்னா இங்க வந்து dy by dx plus இங்க வந்து p into y equal to q வந்து வரும். So அப்போ p is equal to secant x னு வந்து எடுத்துப்போம். p of x இல்ல, so x term மட்டும் எடுத்துக்கிறோம் secant x. q is equal to tan x னு வந்து வரும். So integrating factor e power integral p into dx, அதாவது e power integral sec x into dx னு வந்து வரும். So sec x வந்து நம்ம integrate பண்ணோம்னா e power இங்க வந்து log modulus secant x plus tan x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஈயும் லாகும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ secant x plus tan x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். So y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c. So y into sec x plus tan x and இங்க வெறுமையா tan x தான். tan x equal to integral q வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், tan x into sec x plus tan x dx plus c வந்து நம்மளுக்கு வரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ y into sec x plus tan x னு வரும் equal to இதை மல்டிப்ளை பண்ணோம்னா tan x into secant x plus tan square x the whole thing dx னு வந்து வரும் plus c. ஸோ இப்போ இங்கே y into secant x plus tan x வரும் equal to பிரிச்சு எழுதுறேன். இன்டெக்ரல் tan x into sec x dx வந்துரும் plus integral tan square x dx plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது integration of tan x into secant x வந்து it is nothing but secant x. இதை integrate பண்ணோம்னா நம்மளுக்கு secant x கிடைக்கும். ஸோ y into secant x plus tan x வரும் equal to integration of this is secant x plus இதை tan square x sec square x minus 1 dx னு வந்து எழுதுறேன். So y into sec x plus tan x equal to secant x plus sec square x நான் integrate பண்ணேன் அப்படின்னா எனக்கு tan x னு வந்து கிடைக்கும். மைனஸ் இருக்கு 1 dx வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன்னா x வரும் பிளஸ் c. அண்ட் இது வந்து tan square x வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், 10th வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, tan square x is equal to sec square x minus 1. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos square x into dy by dx plus y is equal to tan xனு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா ஃபார்முலா என்னது, dy by dx plus p into y is equal to q. ஆனால் இங்கே dy by dx மட்டும் இல்லை, cos square xல இருக்குது. ஸோ cos square x ரிமூவ் பண்ணுறதுக்காக divide by
cos square x throughout வந்து நான் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இங்கே dy by dx வந்துடும், ப்ளஸ் y by cos square x வந்துடும், ஈக்குவல் டு tan x by cos square xனு வந்துடும். ஸோ இப்போ dy by dx plus secant square x into y ஈக்குவல் டு இது வந்து secant square x into tan x அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்மில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பியோட பிளேஸில் sec square x இருக்குது, க்யூவோட பிளேஸில் secant square x into tan x அப்படின்னு வந்து எனக்கு இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். e power integral p dx. ஸோ e power secant square x dx வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ integration of sec square x is tan x. ஸோ e power tan x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ y into e power tan x வந்துடும் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q வந்து secant square x tan xனு வந்து வரும். அண்ட் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இங்கே வந்து என்னது e power tan x dx plus c வந்து நம்மளுக்கு வரும். இதை மட்டும் நான் தனியாக வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இதை வந்து நான் ஐன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ I equal to integral secant square x into tan x into e power tan x dxனு வந்து இருக்கு. நான் இங்கே t substitution யூஸ் பண்ண போகிறேன். ஸோ put tan x is equal to t. ஸோ எடுத்தோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எனக்கு sec square x வரும் ஈக்குவல் டு dt by dxனு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே secant square x dx is equal to dt அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போது இங்கே sec square x dxக்கு பதிலாக நான் dtன்னு போட்டுடலாம், tan xை tன்னு போட்டுறேன், e power tன்னு போடலாம், dtன்னு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், இன்டெகிரேஷன் அதாவது பை பார்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இது என்னது ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இன்டெக்ரல் u இன்டூ v dx யூஸ் பண்ணுறோம். ஸோ u இன்டெக்ரல் v dx மைனஸ் இன்டெக்ரல் d by dx ஆஃப் u இன்டூ இன்டெக்ரல் v dx த ஹோல் dxனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எதை வந்து நம்ம யூன்னு எடுத்துப்போம், எது வந்து வின்னு எடுத்துப்போம் அப்படின்னா u is equal to t and v is equal to e power t. ஹைலைட் மெத்தட் வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ t இன்டெக்ரல் e power t dt மைனஸ் இன்டெக்ரல் d by dt ஆஃப் t வந்துடும் integral e power t dt the whole dt வரும். ஸோ t into e power t வந்துடும் மைனஸ் இன்டெக்ரல் 1 into e power t dt வந்து வரும். ஸோ t into e power t மைனஸ் e power t plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம திஸ் இஸ் ஐ இல்லை. ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு டீயோட பிளேஸில் tan x போட்டுக்கலாம். ஸோ tan x இன்டூ இ பவர் tan x மைனஸ் இ பவர் tan x ப்ளஸ் சின்னு வந்து வந்துடும். அண்ட் இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து வேண்டாம், இன்டெகிரேஷன் இந்த இடத்துல வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ y இன்டூ இ பவர் tan x இஸ் ஈக்குவல் டு அண்ட் ரைட் சைடில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன போடணும், அதை தான் நம்ம ஐன்னு எடுத்துருந்தோம். ஸோ tan x இன்டூ இ பவர் tan x மைனஸ் இ பவர் tan x ப்ளஸ் சின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இ பவர் tan x காமனாக எடுக்கிறேன். ஸோ இ பவர்
tan x லெஃப்ட் சைடு அப்படியே வந்துடும். e பவர் tan x காமனாக எடுத்தேன்னா tan x மைனஸ் 1 ப்ளஸ் சின்னு வரும். ஸோ இதை tan x வந்து நான் ரைட் சைட் கொண்டு வரேன். ஸோ அப்போ டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ e பவர் tan x பை e பவர் tan x வந்துடும். இங்கே tan x மைனஸ் 1 தான் இருக்கும் ப்ளஸ் c பை e பவர் tan x வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் y இஸ் ஈக்குவல் டு tan x minus 1 plus c into e power minus tan x. டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு வரும்போது மைனஸ் சைன் போட்டு எழுதணும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 5th question. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.